10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 3 அதில் விருந்தும் விருந்து போற்றுதும். முன்பின் அறியாத புதியவர்களுக்கே விருந்தினர் என்று பெயர். விருந்தே புதுமை என்று தொல்காப்பியர் கூறியுள்ளார். விருந்தினரை போற்றுதல் என்பது இல்லறக் கடமைகளுள் ஒன்று. அடுத்து, தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர் என்று சிலப்பதிகாரத்தில் விருந்து செய்ய இயலாது வருந்துபவள் கண்ணகி. அடுத்து, கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் குறிப்பிட்டுள்ளார். அடுத்து, கலிங்கத்து பரணியிலும் ஜெயங்கொண்டார் விருந்தினருக்கு உணவிடுவோரின் முகமலர்ச்சியை உவமையாக்கியுள்ளார். அடுத்து, அள்ளில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் என்று நற்றிணை குறிப்பிடுகிறது. தமிழர் விருந்தினரை 7 அடி நடந்து சென்று வழி அனுப்பினர். மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று கொன்றைவேந்தனில் ஔவையார் பாடியுள்ளார். தனித்து உண்ணாமை என்பது தமிழரின் விருந்தோம்பல் பண்பு. அடுத்து, நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று குழல் மீன் கறியும் பிறவும் கொடுத்தனர் என்பதை சிறுபானாற்றுப்படை கூறுகிறது. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. அமெரிக்காவின் மினசோட்டா தமிழ்ச்சங்கம் வாழை இலை விருந்து விழாவை ஆண்டுதோறும் கொண்டாடி வருகிறது. வீட்டின் பெரிய வாயிலை மூடும் முன் உணவு உண்ண வேண்டியவர்கள் யாரேனும் உள்ளீரோ என கேட்கும் வழக்கத்தை குறுந்தொகை கூறுகிறது. அடுத்து, நாயக்கர் மராட்டியர் காலத்தில் மிகுதியான சத்திரங்கள் கட்டப்பட்டன. அடுத்து, பண்டை தமிழர் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் விருந்தோம்பல் பண்பாடு செழித்திருந்தது. அடுத்து, வினாக்கள். அனைவருடனான பகிர்ந்துண்ணலும் தமிழரின் விருந்து போற்றுதலும் எங்கே தொடங்குகிறது? விருந்தோம்பல் என்றால் என்ன? அடுத்து, விருந்தினர் குறித்த தொல்காப்பியரின் கருத்து யாது? அற உணர்வும் தமிழர் மரபும் பற்றி வள்ளுவர் வழிநின்றும் சிலம்பின் வழிநின்றும் விளக்குக. தனித்து உண்ணார் தமிழர் என்பதை விளக்குக. அள்ளிலாயினும் விருந்துவரின் உவக்கும் என்பதை நற்றிணை வழி விளக்குக. தமிழர் விருந்தினரை வழியனுப்பும் நிகழ்வு குறித்து விளக்குக. இன்மையிலும் சிறந்த விருந்தோம்பல் செய்தவர் தமிழர் என்பதை விரிந்துரைக்க. இளையான்குடி மாரநாயனாரின் விருந்தோம்பல் சிறப்பு எழுதுக. கம்பரும் ஜெயங்கொண்டாரும் விருந்தோம்பல் பற்றி கூறும் செய்திகளை எழுதுக. நிலத்திற்கேற்ப விருந்து விளக்குக. விருந்தோம்பல் பற்றிய அம்சப்பிரியாவின் புதுக்கவிதையை எழுதுக. தமிழர் விருந்தை எதிர்கொள்ளும் தன்மை குறித்து எழுதுக. உற்றாரோடு நின்ற விருந்து குறித்து எழுதுக அல்லது இடைக்காலத்தில் சத்திரங்கள் பெருகியது ஏன்? இன்றைய தமிழர்களிடம் விருந்தோம்பல் எவ்வாறு பின்பற்றப்படுகிறது? வாழை இலை விருந்து விழா குறித்து எழுதுக. காலமாற்றம் தமிழர் விருந்தோம்பலில் ஏற்படுத்திய மாற்றங்களை எழுதுக. அடுத்து, காசி காண்டம். இதனுடைய ஆசிரியர் அதிவீரராம பாண்டியர். அதாவது காசி நகரத்தின் பெருமையை கூறும் நூல்தான் காசி காண்டம். காசி காண்டத்தின் ஆசிரியர் அதிவீரராம பாண்டியர். காசி காண்டத்தில் இல்லொழுக்கங்கூறிய பகுதிகளிலுள்ள 17வது பாடல் இந்த பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளது. முத்துக்குளிக்கும் கொற்கையின் அரசர் அதிவீரராம பாண்டியர். அடுத்து, கொற்கைன்னு என்னது? பாண்டிய நாடு. அரசர் அதிவீரராம பாண்டியர் தமிழ் புலவராகவும் திகழ்ந்தார். அதிவீரராம பாண்டியன் எழுதிய மற்றொரு நூல் வெற்றி வேட்கை. வெற்றி வேட்கை அதனுடைய மற்றொரு பெயர் நருந்தொகை.
சீவளமாறன் என்ற பட்டப்பெயர் கொண்டவர் அதிவீரராம பாண்டியன். விருந்தினர் மனம் மகிழ அதிவீரராமர் கூறும் விருந்தோம்பல் முறை 9. அதிவீரராமர் இயற்றிய வேறு 2 நூல்கள் நைடதம் கூர்ம புராணம் லிங்க புராணம். நைடதம் கூர்ம புராணம் லிங்க புராணம். அடுத்து வினாக்கள். விருந்தோம்பல் செய்யும் இல்லற ஒழுக்கங்களாக காசி காண்டத்தின் வழி அதிவீரராம பாண்டியர் கூறுவனவற்றை விரித்து எழுதுக. காசி காண்டம் எதனை பாடுவதாக அமைந்துள்ளது? அதிவீரராம பாண்டியர் எழுதிய நூல்களின் பெயர்களை குறிப்பிடுக. விருந்தோம்பல் குறித்து விவேக சிந்தாமணி பாடலின் கருத்தை விளக்குக. அதிவீரராம பாண்டியர் குறிப்பு வரைக. காசி காண்டம் நூற்குறிப்பு வரைக. அடுத்து மலைபடுகடாம். இதனுடைய ஆசிரியர் பெருங்கௌசிகனார். மலைபடுகடாம் பெருங்கௌசிகனார். பண்டைய தமிழர்கள் பண்பிலும் கலையிலும் சிறந்து விளங்கினர். கலைஞர்களுக்கு விருந்தும் பரிசும் கொடுத்து மன்னர்கள் போற்றியதை காட்சிப்படுத்துவது திணை சோற்று விருந்து. அடுத்து சிவந்த பூக்களை கொண்ட மரம் அசோக மரம். மலைபடுகடாம் 10 பாட்டு நூல்களுள் ஒன்று. மலைபடுகடாமுக்கு மற்றொரு பெயர் கூத்தராற்று படை. மலைபடுகடாமில் 583 அடிகளை கொண்டது. எவ்வளவு? 583. மலைபடுகடாமில் மலையை யானையாகவும் அதில் எழும் ஓசைகளை அதன் மதமாகவும் உருவகம் செய்யப்பட்டுள்ளது. மலைபடுகடாம் என்பது கற்பனை நயம் பெயராகும். அடுத்து மலைபடுகடாம் நன்னன் என்னும் குறுநில மன்னனை பாட்டுடை தலைவனாக கொண்டு பெருங்கௌசிகனார் பாடியது. பெருங்கௌசிகனாரின் ஊர் இரணியமுட்டத்து பெருங்குன்றூர். கூத்தன் மற்றொரு கூத்தனை ஆற்றுப்படுத்துவதே ஆற்றுப்படை. அடுத்து பாக்கம் என்பது சிற்றூர். நவிரமலை மன்னன் நன்னன். அடுத்து இதில் உள்ள வினாக்கள். மலைபடுகடாம் நூற்குறிப்பு வரைக. ஆற்றுப்படை என்றால் என்ன? திணை சோற்று விருந்து என்றால் என்ன? கூத்தனை கூத்தன் ஆற்றுப்படுத்துவதனை மலைபடுகடாம் வழி நின்று விளக்குக. நன்னனின் கூத்தர்களுக்கு கிடைக்கப்பெறும் நன்மைகள் யாவை? மலைபடுகடாம் இயற்றிய பெருங்கௌசிகனார் பற்றி குறிப்பு எழுதுக. அடுத்து கோபல்லபுரத்து மக்கள். இது எழுதினவர் கி ராஜநாராயணன், அதாவது கீரான்னு சொல்லுவாங்க. கதை மாந்தர் சுப்பையா, அன்னமையா, பசியால் வாடிய வாலிபன்மணி, பரமேஸ்வரன், வயலில் அருகு எடுப்போர். அதாவது பசித்தவருக்கு உணவிடுதல் என்ற அறச்செயலை அன்னமையா செயலுடன் ஒப்பிட்டு எழுதுக. அடுத்து இலக்கணம். இதில் உள்ள இலக்கணம். தொகாநிலை தொடர்கள். காற்று வீசியது என்பது தொகாநிலை தொடர். எத்தனை வகைப்படும்? மொத்தம் 9. எழுவாயுடன் பெயர் வினை வினா ஆகிய பயனிலைகளை தொடர்வது எழுவாய் தொடர். விழியுடன் வினை தொடர்வது விழித்தொடர். இதுக்கு பார்த்தீங்கன்னா உதாரணம் பெண்ணே செல் குழந்தையே கேள் என்பது விழித்தொடர். வினைமுற்றுடன் ஒரு பெயர் வருவது வினைமுற்று தொடர். இதுக்கு உதாரணம் தேடினான் கண்ணன் வாடினால் ராதா வினைமுற்று தொடர். அடுத்து கேட்ட பாடல் பார்த்த படம். இது பெயரச்ச தொடர். ஓடி கலைந்தனர் கலைத்தனர் தேடி அலைந்தனர் இதெல்லாம் வினையச்ச தொடர். அடுத்து வேற்றுமை உருபுகள் வெளிப்பட அமையும் தொடர்கள் வேற்றுமை தொகாநிலை தொடர். களிமண்ணால் செய்தார், அதாவது ஆள், 3ஆம் வேற்றுமை தொகாநிலை தொடர். இடைச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது இடைச்சொல் தொடர். உரிச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது உரிச்சொல் தொடர். ஒரு சொல் 2-3 முறை அடுக்கி தொடர்வது அடுக்கு தொடர் எனப்படும். உதாரணம் வா 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 என்பது அடுக்கு தொடர். அடுத்து செய்யக்கூடிய செயல் பார்க்க வேண்டிய இடம் இதெல்லாம் கூட்டுநிலை பெயரச்சங்கள். இப்போ இதில் வினாக்கள் என்னென்ன வரும்? தொகாநிலை தொடர் என்றால் என்ன? அது எத்தனை வகைப்படும்? அவையாவை எழுவாய் தொடர், விழித்தொடர், வினைமுற்று தொடர், பெயரச்ச தொடர்,
வினையெச்சத் தொடர், வேற்றுமை தொடர், இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர், அடுக்குத் தொடர், கூட்டுநிலை பெயரெச்சங்கள் இதெல்லாம் சான்றுகளுடன் விளக்குக. அடுத்தது இது இந்த பகுதியிலேயே திருக்குறள். திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். விழுப்பம்னா சிறப்பு, வெகுளி கோபம். கிடைத்தற்கரிய பேர்களுள் எல்லாம் பெரும்பேறு, பெரியோரை துணையாக கொள்வது. தாளாண்மை என்பது விடாமுயற்சி. குறள் என்பது 2 அடி வெண்பா. திருவள்ளுவர் நாள் தைத்திங்கள் 2ஆம் நாள். திருவள்ளுவர் ஆண்டு கிமு 31. அடுத்து ஊழ் என்பது முன்வினை. திருக்குறள் உலக பொதுமறை என்று அழைக்கப்படுகிறது. மயக்கம் என்பது அறியாமை. நச்சப்படாதவன் என்பது பிறருக்கு உதவி செய்யாதவன். உணற்றுபவர் முயற்சிப்பவர். கண்ணோட்டம் என்பது இரக்கம். அடுத்து வினாக்கள். ஒழுக்கத்தால் விளையும் நன்மை எது? பெரியோரை துணையாக கொள்வதன் சிறப்பு என்ன? நல்லவர் நட்பை கைவிடுவது எதற்கு சமம்? கண்களால் எப்போது பயனில்லை என்கிறார் வள்ளுவர்? எது இழிவாகும்? ஒழுக்கமுடைமை குறித்து வள்ளுவர் கூறும் வளமார்ந்த கருத்துக்கள் யாவை? மெய் உணர்தல் வழி வள்ளும் தரும் செய்தி யாது? பெரியாரை துணைகோடல் எனும் அதிகாரத்தின் வழி வள்ளுவர் தரும் கருத்து யாது? கொடுங்கோன்மையால் ஏற்படுவன குறித்து விளக்குக. இரக்க பண்பு குறித்து வள்ளுவர் கூறுவன யாவை? ஆள்வினை உடைமை என்பது விடாமுயற்சியை விளக்குக. நன்றியில் செல்வம் வள்ளுவர் வழி நின்று விளக்குக. வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி. பண்ணெண்ணாம் பாடற் கியைபின்றேல் இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி. நச்சப்படாதவன் செல்வம் நடுவூர்லை கண்ணமைந்த இக்குறளில் கண்ணமைந்த அணியை விளக்குக. இதோட அதாவது இந்த இயல் 3 முடிஞ்சிருச்சு. நன்றி.